அவன் நாமம் சொன்னால் மாறும் விதி. பூவரச மங்கலத்தில் சரணாகதி அடைந்தவர்க்கு வாழ்வினிலே வரும் நிம்மதி. நரசிம்மன் பாதமே கதி. அவன் நாமம் சொன்னால் மாறும் விதி. பூவரச மங்கலத்தில் சரணாகதி அடைந்தவர்க்கு வாழ்வினிலே வரும் நிம்மதி. நரசிம்மன் பாதமே கதி. அவன் நாமம் சொன்னால் மாறும் விதி. பூவரச மங்கலத்தில் சரணாகதி அடைந்தவர்க்கு வாழ்வினிலே வரும் நிம்மதி. பிரதோஷ காலத்தில் உன் தரிசனம், பஞ்ச தீர்த்தத்தில் திருமஞ்சனம், பரவசத்தில் உருகிடும் அடியார் உள்ளம். வடதிசையின் திருவரங்கநாதனே நரசிம்மா, வடதிசையின் திருவரங்கநாதனே நரசிம்மா. நரசிம்மன் பாதமே கதி. அவன் நாமம் சொன்னால் மாறும் விதி. பூவரச மங்கலத்தில் சரணாகதி அடைந்தவர்க்கு வாழ்வினிலே வரும் நிம்மதி. குறைவிலா செல்வம் தரும் நரசிம்மனே, குன்றினை குடையாக்கிய கோவிந்தனே, குவலயத்தை காத்திடும் கோபாலனே, அமிர்தவல்லி மணவாளா அழகிய சிம்மா, அமிர்தவல்லி மணவாளா அழகிய சிம்மா. நரசிம்மன் பாதமே கதி. அவன் நாமம் சொன்னால் மாறும் விதி. பூவரச மங்கலத்தில் சரணாகதி அடைந்தவர்க்கு வாழ்வினிலே வரும் நிம்மதி. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலத்திரு செங்கன் அச்சுதா அமரரே ஆயர்தம் கொழுந்தே இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமான் அகருளானே. கண்ணன் கலனினை நன்னும் மணமுடையீர் என்னும் திருநாமம் நாரணமே. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு மல்லாண்டத்தின் தோல்மணி வண்ணா உன் சேவடி சிறு காப்பு. பார்க்கடலில் பள்ளிகோல பழகவிட்டு என் மனக்கடலில் வாழ வந்த மாய மலாளன் நம்பி, தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்றென்றும் உனக்கு இடமாயிருக்க என்னை உனக்கு உரித்தாக்கினேனே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் சுதர்சனாய நமோ நமக. அன்பார்ந்த ஆன்மீக நண்பர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, திரேதா யுகத்தில் அயோத்தியில் பகவான் ராமராக அவதரித்து வாழ்ந்து காட்டினார். துவாபர யுகத்தில் பகவான் கிருஷ்ணராக வாழ்ந்து காட்டினார். இந்த கலியுகத்தில் பகவான் திருமலையில் ஏழுமலையானாக சீனிவாசனாக
வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே போல அவருடைய நிலைகள் 3: நின்றார், அமர்ந்தார், கிடந்தார். கிடந்தார் என்றால் சயன கோலம். பகவான் திருமலையில் சீனிவாசனாக நின்ற கோலத்தில் அர்ச்சாவதார மூர்த்தியாக பலன்களை வாரி வாரி வழங்கும் வள்ளலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே போல ஸ்ரீரங்கத்தில் பகவான் சயன கோலத்தில் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அமர்ந்த திருத்தலமாக நம் பாரத திருநாட்டில் தென் தமிழகத்தில் சேலம் மாவட்டம், எடப்பாடி வட்டம், கொங்கனாபுரம் ஒன்றியம், புதுப்பாளையம் என்னும் ஒரு புண்ணிய பூமியில் பகவான் அமர்ந்த கோலத்தில் 4 திருக்கரங்களுடன் தாயாரை இடது மடியில் அமர்த்தி வலது காலை கீழே தொங்கவிட்டு 2 கரங்களிலும் சங்கு சக்கரம் சேவித்து 1 கரங்களில் அபயகஸ்தம் காட்டி கிழக்கு முகமாக நோக்கி இந்த புண்ணிய சேத்திரத்தில் அமர்ந்த திருமேனியாக காட்சி கொடுக்கும் அற்புத திருமேனி. நீங்கள் திருமலைக்கு சென்றால் பத்மாவதி தாயாரை தரிசனம் செய்துவிட்டு பிறகுதான் திருமலையப்பனை, நம் சீனிவாசனை தரிசனம் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் நீங்கள் வைக்கும் கோரிக்கைகளை தாயார் நீங்கள் திருமலைக்கு செல்வதற்கு முன்னாலே உங்களுடைய கோரிக்கை எல்லாம் என்னுடைய பக்தன் வருகிறான், அவனுக்கு தேவையானதை செஞ்சு கொடு என்று தாயார் அவளுக்கு முன்னாடியே சொல்லிவிடுவார்கள். ஆனால் இந்த புண்ணிய சேத்திரத்தில் இந்த திருமேனியில் உற்று பாருங்கள், பகவான் உங்களை நோக்குவார். தாயார் உங்களுக்காக பகவானிடம் பேசுமாறு திருமேனி அமைப்பு இருக்கும். அதாவது நீங்கள் இந்த புண்ணிய சேத்திரத்துக்கு வந்தவுடனே தாயார் அப்பனிடம் பேச ஆரம்பித்து விடுவார். அப்பனே, உலக நாயகா, இரட்சகனே, என் பிள்ளை வந்திருக்கிறான். உன் தம்பி எப்படி சிசுபாலன் 99 தவறுகளை பொறுத்தருனாயோ அதே போல என் பிள்ளை வந்திருக்கிறான். அவன் இந்த கலியுகத்தில் செய்யும் அனைத்து பாவங்களையும் போக்கி அவனுக்கு நல்ல 16 வகையான செல்வத்தையும் வாரி வழங்க வேண்டும் என்று தாயார் நமக்காக பெருமாளிடம் பேசும் ஒரு அற்புதமான திருமேனி. மூலவர் பெயர் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர். உற்சவர் இந்த பகுதி மக்கள் எல்லாம் கல்யாண வைபவம் திருமணம் செய்வதற்காக உற்சவர் கல்யாண வெங்கடேஸ்வரர். தல விருட்சம் வில்வம், தாயாருக்கு பிரியமான தல விருட்சம் வில்வம். உற்சவங்கள் என்று 2: ஒன்று ஒவ்வொரு புரட்டாசி மாதமும் சனிவார விழா, மற்றொன்று வைகுண்ட ஏகாதசி என்று சொல்லக்கூடிய முக்தியை தரும் முக்கோடி ஏகாதசி என்று சொல்லக்கூடிய வைகுண்ட ஏகாதசி பெருவிழா. இந்த பகுதி மக்கள் எல்லாம் வைகுண்ட ஏகாதசி பிரார்த்தம் வேண்டும் என்று திருமலைக்கு சென்றால் ஏகாதசி அதாவது ஏகாதசியினுடைய தத்துவம் என்றால் தசமி கண்விழித்து ஏகாதசியில் இறைவனை காண வேண்டும். ஆனால் திருமலைக்கு சென்றால் ஏகாதசி முடிஞ்சு, துவாதசி முடிஞ்சு, திரியோதசியில் தான் பகவானை தரிசிக்க நேரிடுது. ஏனென்றால் லட்சம் மக்கள் கூட்ட நெரிசல். அதே போல ஸ்ரீரங்கம் சென்றாலும் அங்கே மூலவருக்கு தரிசனம், இல்லை என்றால் வைகுண்ட தரிசனம், 2ம் பிரித்து அனுப்புகிறார்கள். அதனால் இப்பகுதி மக்கள் எல்லாம் வைகுண்ட பிரார்த்தம் வேண்டும் என்று கனவு கண்டிருக்கும் பொழுது நம்ம தமிழக அறநிலைத்துறை சார்பாக சேலம் மாவட்டத்தில் 10 புராதன கோயில்களை கண்டறியும் பணி மேற்கொண்டு இந்த புண்ணிய திருத்தலத்தை அந்த புராண 10 சேலம் மாவட்டத்தில் உள்ள 10 புராண கோயில்களை இக்கோயிலையும் அறிவித்தது. அப்பொழுதுதான் இங்கு ஊர் வாழும் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மிக பழமை வாய்ந்த இந்த புராதன கோயிலை பராமரித்து வைகுண்ட வாசலை அமைத்து எல்லோரும் இப்பகுதி மக்கள் எல்லோரும் வைகுண்ட பிரார்த்தம் பெற வேண்டும் என்று எண்ணி இக்கோயிலை புனரமைக்கும் பணிக்கு ஈடுபடும் பொழுது மாலிகபூர் படையெடுப்பின் போது மிக கடுமையாக சிதைக்கப்பட்டு கருவறையை தவிர மற்ற அனைத்து பாகங்களும் சூறையாடப்பட்டு விட்டது. கருவறையும் பகவான் மட்டும்தான் மிஞ்சி இருக்கிறது. இப்பொழுது அர்த்த மண்டபம், மகாமண்டபம், வசந்த மண்டபம், வைகுண்ட வாசல் இது போன்ற விலையெல்லாம் எடுத்தால்தான் வைகுண்ட விழா செய்ய முடியும். அதற்காக இப்பகுதி மக்கள் எல்லாம் தங்களால் முடிந்த தனத்தை கொண்டு வைகுண்ட பிரார்த்தம் பெற வேண்டும் என்பதற்காக வசந்த மண்டபம் கட்டினோம். மகாமண்டம் இன்னும் நிலுவையில் உள்ளது. இன்னும் வசந்த மண்டபம் கட்டுவதற்கு எங்களால் போதிய பண உதவி, தன உதவி இல்லை என் காரணத்தினால் நாங்கள் இந்த புண்ணிய ஆன்மாக்கள் அனைவரும் இதற்கு வழி தேடி கொண்டிருக்கும் பொழுது பகவானால் அனுப்பப்பட்ட 2 பிராமணர்கள் அவரிடம் கூறினோம். அவர்கள் வந்து பகவானை தரிசனம் செய்துவிட்டு ஒரு லட்சிய பிரமாணம் எடுத்துக்கொண்டார்கள். இந்த கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்து வைகுண்ட பெருவிழா எடுப்பது வரை நாங்கள் இறுதி மூச்சு வரை உங்களுக்கு உறுதுணையாய் இருப்போம் என்று பகவானிடம் சங்கல்பம் செய்து கொண்டு எங்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்து
ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் ட்ரஸ்ட் என்னும் ஒரு அமைப்பை தொடங்கி அதன் மூலம் வைகுண்ட பேருவிழா எடுப்பதற்காகவும் கோவிலை இன்னும் பல்வேறு பணிகளை செய்வதற்கு இன்னும் கோவிலில் மகாமண்டம் பூர்த்தி செய்யப்பட வேண்டும், வசந்த மடம் கட்டப்பட வேண்டும், கோயில் திருச்சுற்று என்று சொல்லக்கூடிய கோயில் காம்பவுண்டு கட்ட வேண்டும், பகவானுக்கு சமையல் செய்வதற்கு மடப்பள்ளி கட்ட வேண்டும், பக்தர்களுடைய நவீன வசதிக்காக நவீன கழிப்பிட வசதி கட்ட வேண்டும், முன்னாடி துவஸ்தம்பம் கட்ட வேண்டும், கொடிமரம் வேண்டும். இது போன்ற எண்ணற்ற பணிகள் ஆலயத்தில் இருப்பதனால் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இக்கோயிலினுடைய திருப்பணி செய்து பகவானுடைய வைகுண்ட பிராப்தம் பெறுவதற்காக இக்கோயிலை புனரமைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் ஆங்காங்கு வாழும் பெருமாளுடைய பக்தர்களே, தாங்கள் பகவானின் திருமேனியை வந்து தரிசித்துவிட்டு பெருமாள் உங்களுக்கு என்ன கைங்கரியம் செய்ய சொல்லுகிறார்களோ அது உங்களுடைய மன அபிப்பிராயப்படி எங்களுக்கு தந்தருளுமாறு மிக பண்போடும் கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள், திருப்பணி செய்வோம், வைகுண்ட பிராப்தம் பெறுவோம் என்று அடியேனது வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து டாக்டர் பிரேம்குமார், சங்ககிரியிலிருந்து திருக்கோயிலுக்கு வந்திருக்கேன். இது புதுப்பாளையம் எடப்பாடி வட்டத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயணர் திருக்கோயில். 1000 வருஷம் பழமையான கோயில். தற்பொழுது திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்களும் முடிந்த அளவு உதவிகள் அனைவரும் செய்து கொண்டிருக்கிறோம். குழுவினரும் சிறப்பாக செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். மக்கள் இயன்ற அளவு உதவிகளை செய்தால் மென்மேலும் கோயில் இன்னும் சிறப்படையும். ஆகையினால் அனைவரும் முடிந்த உதவிகளை செய்து கோயிலை சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த லட்சுமி நாராயண் கோவில் என்பது சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் கொங்கனாபுரம் ஒன்றியம் புதுப்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ளது. இங்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக பிராமணர்கள் வாழ்ந்த இடமாக பெரியோர்களால் கூறப்படுகிறது. தற்போது ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு முன்பாக இது ஒரு பேராபத்தினால் இந்த இடம் அழிஞ்சு போனதுன்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு இது கோட்டமேடு என்று பேர் உள்ளது. இந்த கோட்டமேட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று தற்போது தமிழக அரசால் கண்டறியப்பட்டு இப்போ நடைமுறையில் உள்ள பக்தர்கள் இதை இன்னும் நமக்கு கொஞ்சம் நல்லா செஞ்சால் பரவாயில்ல, இது பெரிய தாயார் சன்னதியை வச்சுட்டு நம்ம வர்றது சாமி கும்பிட்றது போகிறதா இருக்கிறோம். அதனால் இதை நாம் எடுத்து கோயில் நிர்வாகம் நல்லபடியாக செய்யணும். அப்படிங்கிறதுனால பொதுஜனங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு ஊர் பெரியோர்கள் எல்லாத்தையும் வரவழைச்சி கோயிலில் உட்காந்து திருப்பணி செய்யலாம் அப்படின்னு பேசி அர்த்த மண்டபம் மகா மண்டபத்தையும் கல்லுலேயே கட்டி இருக்குங்காட்டின்னா மூலஸ்தானம் இருக்குது. அதனால் இப்போ 1000 ஆண்டு காலம் அப்படியே இருக்குது. இதுவும் நாம் தலைமுறையில் கல் மண்டபத்திலே கட்டிவிடணும்னு சொல்லி முடிவு பண்ணி பெரியோர்களும் ஊர் பொதுமக்களும் ஒரு மனதாக பேசி முடிவு எடுத்து கல் மண்டபம் கட்டுறதுக்கு ஆரம்பித்தோம். அர்த்த மண்டபமும் மகா மண்டபம் மட்டும் கட்டிடலான்னு சொல்லி முடிவு பண்ணோம். அதுக்கு பிற்பாடு வர பக்தர்கள் இல்லை வஸ்த மண்டபத்தையும் கட்டுங்க, காம்பவுண்டு இது மாதிரி இருக்குது, சிலடைந்து இருக்குது, அதனால் இவ்வளோ தூரம் செஞ்சு காம்பவுண்டு எல்லாம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், மறுபடியும் எல்லா பொது முக்கியஸ்தர்களையும் வரவழைச்சி இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். உட்காந்து கோயிலில் பேசும்போது மகா மண்டபத்தும் வேலை முடித்தாச்சு, வஸ்த மண்டபத்தையும் முடிச்சுட்டு சுற்று வர சுவர் அதையும் கட்டி அதுவும் கல்லிலேயே தான் கட்டணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்குது. அது இல்லாமல் தரத்தளமும் கல் பாவிடலாம். இன்னும் 1 ஆண்டு ஆகினாலும் இதெல்லாம் முடிச்சுட்டு கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக எல்லாருடைய ஒத்துழைப்புலையும் செய்யணும்னு சொல்லி பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் எல்லார் பொதுமக்களும் பக்த கோடிகளும் இந்த ஆண்டவனுடைய சன்னதிக்கு தாயார் சன்னதி பார்த்து எங்கேயுமே இல்லாத லட்சுமி நாராயண பெருமாள், வேறு இடத்துல நரசிம்மர் கூட லட்சுமி உட்காந்துட்ருக்குது மடியில், ஆனால் இங்கே நாராயண பெருமாள் மடியிலேயே லட்சுமி உட்காந்துருக்கிற சன்னதி இங்கே மட்டும்தான் இருக்குது எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனால்
நாம் பக்தர்கள் வந்து மனசார வேண்டி இது மாதிரி எங்களுக்கு குறைகளாக இது மாதிரி இருக்குது எனக்கு செஞ்சு கொடுன்னு சொன்னால் நாம் கேட்டதுக்கு மேலே செஞ்சு கொடுத்துட்ருக்குறாரு. எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பக்தர்களை அணுகிருக்கும் போதே, சாமி நீங்கள் வாங்க, கோயில் இது மாதிரி புறநப்பி பண்ணிகிட்ருக்குறோம், நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கு உங்கள் மனசுக்குள்ளார என்ன தாயார் சன்னதிக்கு என்ன நம்மளால் முடிஞ்சதை செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் செய்யணும்னு சொல்லி தான் கேட்டுட்ருக்குறோம். முன்ன சன்னதிக்கு வாங்க, வந்து லட்சுமி நாராயண பெருமாள் கோயில் பாருங்கள், அவர்கிட்ட உங்கள் வேண்டுதலை வைங்க, நிறைவேறும். நீ என்ன அவருக்கு நமக்கு செஞ்சு கொடுத்தாரு, நாம் இது மாதிரி புறநாமி பண்ணிகிட்ருக்குறாங்க, அவங்க அந்த கோயில் சன்னதிக்கு நாம் என்னால் முடிஞ்ச உதவி செய்யலாம் அப்படின்னு அதை செய்யணும்னு சொல்லி தான் கேட்டுட்ருக்குறோம். 2026க்குள்ளார இந்த புறநமைப்பு வேலை எல்லாமே சன்னதியில் வேலை முடித்து நல்லபடியாக ஆண்டவனுக்கு கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்கு உங்கள் பொதுஜனம் எல்லாரும் பக்தர்களுடைய ஒத்துழைப்போடு நடக்கணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன். வணக்கம். ஸ்ரீ லட்சுமி நாராயண பரபிரமணே நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நமக்கு ஒன்றா பாகம் வந்து சேரும், இல்லைனா புண்ணியம் கிடைக்கும். நம்ம செய்கிற செயல் நல்லதாக இருந்தால் நமக்கு புண்ணியம் வந்து கிடைக்கும். அதுவே நம்ம செய்கிற செயல் ஒருத்தருக்கு கெடுதலாக இருந்துச்சுன்னா அதனால் நமக்கு பாவம் வந்து சேரும். ஆனால் பகவானுக்கு சேவை செஞ்சோம்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி புண்ணியம் வந்து சேரும். இந்த லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோயிலுக்கு செய்யக்கூடிய மகா உன்னதமான சேவையில் ஈடுபடுற அனைவருக்கும் சகல விதமான தோஷங்களும் பாவங்களும் நீங்கி அவர்களுக்கு புண்ணியம் வந்து சேரும். அவர்களுடைய பாக்கியஸ்தானம் வலுப்பெறும். அவர்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் நீண்ட ஆயுள் நிறை செல்லும் கிடைக்கும். அதனால் இதனுடைய சேவையில் எல்லாரும் சேவையில் கலந்துக்கிட்டு பகவானுடைய அருளாசி பெறுமாறு எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம். ஓம் நமோ நாராயணா. நன்றி, வணக்கம். ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்தில் சொன்ன மாதிரி நாங்கள் வந்துட்டு விளக்கேற்றி வச்சு மனசார பெருமாளை நினச்சி எங்களுக்கு நாங்கள் வேணது எல்லாமே நடந்தது. இப்பயுமே சனிக்கிழமான கோயிலுக்கு வருவோம், எல்லா நல்லதும் எங்களுக்கு நடந்திருக்கு. அதே மாதிரி நீங்களும் இங்கே வாங்க, உங்களுக்கு விளக்கேற்றி வச்சு நீங்கள் எது கும்பிட்டாலும் இங்கே எங்கள் லக்ஷ்மி பெருமாள் நிறைவேற்றி தருவார். பொதுவாக பெருமாள் கோயில் எல்லோரும் தாயார் சன்னதி தனியாகவும் பெருமாள் தனியாகவும் இருப்பாங்க. பெருமாளோட மடியிலே தாயார் இருக்கனால நினச்சது நிறைவேறும், எடுத்த கோரிக்கை நல்லபடியாக நடக்கும். நாங்கள் ரெகுலராக இங்கே வந்திருக்கோம், நல்லபடியாக நினச்சது நடந்திருக்கு, எங்களோட வேண்டுதலும் நிறைவேறிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆண்டவனோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும். நீங்களும் இங்கே வந்து தரிசனம் பண்ணுங்கள், உங்களுக்கும் இந்த அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நாங்கள் மிக்க மனசார வேண்டிக்கிறோம். ஸ்ரீ லட்சுமி நாராயணாய நமோ நமக. அனைவருக்கும் வணக்கம். கோதானம் செய்வதால் ஏற்படும் பலன்கள். அஷ்டலட்சுமிகளின் அருள் கிடைக்கும். சகல தோஷங்களும் பாவங்களும் நிவர்த்தியாகும். நவகிரக தோஷங்கள் நீங்கும். தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வரும் சாபங்கள் நீங்கும். கன்னியாதானம் பெறுவதனால் ஏற்படும் தோஷத்தை கோதானம் செய்வதனால் நிவர்த்தியாகும். கோதானம் செய்வதால் மனிதர்களுக்கு வாழும் காலத்தில் மட்டுமல்லாமது மரணத்திற்கு பின்பும் சகல சௌபாக்கியங்களும் கொடுக்க வல்லது. உதாரணமாக, மரணத்திற்கு பின்பு ஒரு ஆத்மா முக்தி பெற ஆன்மாவாக இருப்பின் அது வைதரணி நதியினை கடந்தே ஆக வேண்டும். வாழும் காலத்தில் ஒரு மனிதன் கோதானம் செய்வதனால் பசுமாட்டின் வாளை பிடித்து கொண்டு வைதரணி நதியினை எளிதாக கடந்து விடலாம். பல்வேறு தானம் செய்த பலனை இந்த கோதானம் பெற்றுத்தரும். யமபயம் நீங்கும். 14 தலைமுறைகளுக்கு சொர்க்க பதவி கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை, நிம்மதியான சூழல் ஏற்படும். அனைத்து விதமான சுபகாரியங்களும், சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம், கல்யாணம் போன்ற சுபகாரியங்களிலும் தகுந்த மனிதர்களுக்கு கோதானம் செய்வது மிகுந்த புண்ணியத்தை தரும். ஒருவேளை கோதானம் செய்ய இயலாதவர்கள் பசுவுக்கு உணவை அளிப்பதால் ஏற்படும் நன்மைகள். கோதானம் செய்ய முடியாதவர்கள் பசுவுக்கு தேவையான உணவு, இருப்பிடம், நோயுற்ற பசுக்களுக்கு மருத்துவ வசதிகளை செய்து தரலாம். நவகிரக தோஷம் நீங்க எந்த கிரகத்தின் பாதிப்பு ஏற்படுகிறதோ அந்த கிரகத்திற்கு உரிய நாட்களில் சர்க்கரை பொங்கல் வைத்து பசுவிற்கு அளித்தால் அந்த தோஷம்
நீங்க வலி பிறக்கும். பசுவிற்கு அகத்திக்கீரை அளிப்பதால் 100 பிராமணர்களுக்கு உணவு அளித்த பலனை பெற்றுத்தரும். சகல சௌபாக்கியங்களும் ஏற்படும். பசுவிற்கு உணவு அளிப்பது பித்ரு தோஷம் நீங்க வலி பிறக்கும். பசுவிற்கு உணவு அளிக்க முடியாத சூழலில் இருப்பவர்கள் பசுவினை தரிசிப்பதனால் ஏற்படும் பலன்கள். கோதானமும் செய்ய முடியவில்லை, உணவும் அளிக்க முடியவில்லை என்ற சூழலில் பசுவினை தரிசனம் செய்வதனால் பசுவின் உடலில் முழுக்க சகல தெய்வங்களும் வாசம் செய்கின்றது. இறைவனுக்கு பல ரூபங்கள் உண்டு, அதில் பசுவும் ஒன்று. சகல தெய்வங்களும் சகலவிதமான தேவதைகளும் பசுவின் உடலிலும் வாசம் செய்கின்றன. ஆதலால் பசுவினை தரிசனம் செய்வது தெய்வ தரிசன பலனை பெற்றுத்தரும். கோசாலையில் இருந்து திருநாம ஜபம் செய்வது, மந்திர உச்சாடனம் செய்வது, யாகம் செய்வது 100 மடங்கு பலனை அதிகமாக பெற்றுத்தரும். ஆகவே பக்த கோடிகள் அனைவரும் இந்த புண்ணியமான காரியத்தில் ஈடுபட்டு அனைத்து பலன்களையும் பெற்றுக்கொள்ளுமாறு அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஹரி ஓம் சத் சத். நல்லது, மங்களகரமானது. அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோயில் இன்றைய புனிதமான வேளையிலே சுவாமிக்கு படைக்கப்பட்ட இந்த மகா பிரசாதமானது எல்லாவித புண்ணியங்களையும் நிறைந்தது என்று வேதம் கூறுகின்றது. பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தொலை என்று தெய்வப்புலவர் தமிழ் மறை திருக்குறள் கூறுகின்றது என்றால் எல்லாவற்றிலும் சிறந்தது இந்த அன்னதானம்தான் என்று கூறுகின்றார். நமது சிலப்பதிகாரம் மணிமேகலை அட்சய பாத்திரம் இருந்ததாக வேதங்களில் கூறாங்க. காய சண்டிகைக்கெல்லாம் ரொம்ப பசி எடுக்குது, அது அல்ல குறையாதது. அது அமுத சுரபி, அது அந்த காலத்துல இருந்து இருக்குது. சாப்பாடு யார் கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் அன்றைக்கி நீதி இருந்தது, தர்மம் இருந்தது, மக்கள் கபட சூது இருந்தாமல் இருந்தனர். ஆகவே அவர் கேட்டபடி கிடைத்தது, பசியே கிடையாது என்று சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையிலும் கூறுகின்றார்கள். பகவத்கீதை என்ன கூறுதுன்னு பார்க்கும்போது கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், ஒரு கோயிலில் படைக்கப்பட்டு செய்யப்படுகின்ற அந்த புண்ணியமானதை சாப்பிடணுங்கிறாரு, யாகங்கள் செய்யணுங்கிறாரு, அந்த யாகத்திலிருந்து மிஞ்சதை உண்பது எல்லா பாவங்களிலும் விடுபடுகிறாருங்கிறாரு. எவன் ஒருவன் தனக்காக மட்டுமே உணவை சாப்பிடுகின்றானோ அவன் உணவை சாப்பிட்றதில்ல, பாவத்தை சாப்பிட்றாங்கிறார். அதனால தான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு காக்காய்க்கோ குருவிக்கோ ஒரு நாய்களுக்கோ எல்லா யானைகளுக்கும் கொடுக்கணுங்கிறார். கிருஷ்ணன் நல்லா சொல்கிறார், எவன் ஒருவன் தனக்காக மட்டுமே உணவை சாப்பிடுகின்றானோ அவன் பாவத்தையே சாப்பிடுகின்றார். அந்த அன்னதானம் எவ்வளோ சிறப்புங்கிறத பார்க்கலாம். உலகம் முழுவதும் அன்னதானம். இன்றைக்கி போரில் நடந்து உணவுக்காக அழைகிறாங்க. அதெல்லாம் என்ன காரணம்னா பல பேர் செய்த பாவங்கள். நமக்கு உணவும் உடுக்க உடையும் இருப்பின் அழைவார்கள் கிருஷ்ணர். நாம் சோறு நம்மளுக்கு கிடைக்கல, நேரத்துக்கு தண்ணி கிடைக்கல, நம்ம செய்த பாவங்கள். அதுக்கு தான் தண்டனை. நாம் வருத்தப்படுறோம், ஐயோ அவங்க இப்படி போயிட்டாங்கன்னு. அதெல்லாம் கடவுள் முன்கூட்டியே கால்குலேட் போட்டார். நாம் புண்ணியம் பண்ணங்கால இந்த புண்ணிய பூமியிலிருந்து சாப்பிட்றோம், 10 பேர் சாப்பாடு தர்றோம். ஒரு கோயில் போய் கேட்டோம்னா உடனே இந்த பணம், ஒரு மஞ்சப்பத்திரிக்கை பணம் கொடுப்பாங்க, 500 ரூபா கொடுப்பாங்க. அது என்ன காரணம்? இல்லாதவங்க கோயிலை பார்க்காதவங்க கூட கொடுப்பாங்கன்னா ஒரு புண்ணியம். இதெல்லாம் நாம் செய்த புண்ணியங்கள் எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த இந்தியாவில் கடவுள் உதிக்கணும். இத்தனை பேர் இந்த கோயிலுக்கு இங்கே வந்திருக்கிறீங்கன்னா, நீங்களாம் எவ்வளோ வேலை இருந்து வந்திருக்கீங்கன்னா அந்த புண்ணியம் அது எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த மாதிரி பாக்கியங்கள்லாம் கிடைக்கக்கூடியது இந்த அறம், தர்மம், நீதி. நம்மளுக்கெல்லாம் ஆடிச்சுண்டு, மேலே போனால் ஆடிச்சுண்டு. நம்ம செய்த பாவ புண்ணியத்தை கடவுள் கூட்டுவார். அதெல்லாம் இந்த மாதிரி சாப்பாடு யானைகளுக்கோ ஒரு மாட்டுக்கோ ஒரு காக்காய்க்கோ பொறுப்பாருங்க. கடவுளுக்காக நீங்கள்லாம் நல்லா இருங்க, உங்களை கடவுள் கைவிட மாட்டார். நீங்களாம் அந்த கோயிலை கட்டுறதுக்கு என்னால் ஆனதை செய்யுங்க, கடவுள் விட மாட்டார். இதெல்லாம் நம்ம செய்த பாக்கியங்கள், புண்ணியங்கள். ஹரி ஓம் தத். ஓம் நமோ பகவதே. ஓம் நமோ பகவதே. பகுனாம் ஜென்மனாம் வந்தே ஞானவான் மாம் இப்பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதிஷா மகாத்மா சுதுலபா. இந்த திருக்கோயில் மிக சிறப்பாக திகழ்ந்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று இந்த ஊர் மக்களை மட்டுமின்றி உலக மக்களையுமே காப்பாற்றக்கூடிய இந்த லட்சுமி நாராயணனாக திகழப் போகின்றார்.
இப்பேற்பட்ட இந்த புண்ணியத்தை நாம் செய்வதற்கான பாக்கியம் பெற்றோம். அறிவோம் தத்தத் நல்லது மங்களகரமானது. அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். கோயிலில் அன்னதானம் சாப்பிடுவதனால் ஏற்படும் பலன்கள். இது முழுக்க முழுக்க லட்சுமி நாராயணனுடைய பிரசாதம். அன்னதானம் சாப்பிட்டால் அனைத்து வித சகல நோய்களும் தீரும், ஆரோக்கியம் மேம்படும். அனைவருக்கும் அடியனின் வணக்கங்கள். லட்சுமி நாராயண பிரசாதம் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள். இந்திரியங்களால் ஏற்படும் தோஷங்களும் பாவங்களும் நீங்கும். தானத்தில் சிறந்தது அன்னதானம். ஸ்ரீ லட்சுமி நாராயண திருக்கோவிலில் அன்னதானம் வழங்குவதால் அது லட்சுமி நாராயண பெருமாளின் பிரசாதமாகிறது. அந்த பிரசாதத்தை சாப்பிடுவதால் ஏற்படும் பலன்கள். இது முழுக்க ஸ்ரீ லட்சுமி நாராயண பிரசாதம். இந்த பிரசாதத்தை உண்பவர்களுக்கு தீராத பல நோய்கள் தீரும், நோய்கள் வராமல் காக்கும், ஆரோக்கியம் மேம்படும், மனதில் உள்ள கல்மிஷம் நீங்கும். இந்த பிரசாதம் உண்பவர்களுக்கு சித்தம் எண்ணங்கள் தெளிவாகும். இந்த பிரசாதம் உண்பவர்கள் பவித்திரம் ஆவர். இந்த பிரசாதத்தை உண்பவர்கள் உயர்ந்த பிறப்பு உண்டாகும். இந்த பிரசாதம் உண்பவர்களுக்கு மோட்சம் கிடைக்க வழிவகுக்கும். இந்திரியங்களால் ஏற்படும் பாவங்களும் தோஷங்களும் நீங்கும். ஒவ்வொரு மனிதனுடைய கர்ம இந்திரியத்தையும் ஞான இந்திரியத்தையும் மனதையும் அடக்கி கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு பகவானுடைய பிரசாரம் பேருதவியாக இருக்கும். அனைவருக்கும் நமஸ்காரம். அன்னதானம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகள். 3 லோகங்களிலும் அன்னதானத்திற்கு இணையானதொரு தானம் கிடையாது. உணவு அளித்தல் என்பது நேரடியாக உயிரை காப்பாற்றக்கூடியது. அதனால் உயிர்களை காப்பாற்றிய புண்ணியம் கிட்டும். 16 வகையான தானங்களில் அன்னதானம் முதன்மையானது. ஜென்மாந்திர வினை தீரும், முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும், சகல சௌபாக்கியங்களும் தரும், கடனை தீர்க்க வல்லது அன்னதானம். அஷ்டலட்சுமி கடாட்சம் கிட்டும். பசியாத்து வித்தல் என்பது உயிரை காத்த புண்ணியத்தை பெற்று தரும். உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தார்.